நம்ம இன்னைக்கு இந்த பாஸ்தாவை வச்சு தான் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சு இதை கொதிக்க விடணும். இதில் லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க வச்ச தண்ணியில் கொதிச்சு வந்ததும் பாஸ்தாவை போடணும். பாஸ்தா போட்டு முடிச்சாச்சு. இதே இனி நல்லா வேக விடணும். 5 நிமிஷம் கழிஞ்சு இதை லைட்டாக இலக்கி விடணும். ஏன்னா அடி பிடிக்கும் சிலப்போ. அதனால் லைட்டாக இலக்கி விட்டு வேக விடணும். மூடி வேக விடணும். 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி நல்லா கிளறி விடணும். தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறதுன்னா இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாஸ்தா. நல்லா கிளறிட்டு மூடி வேக விடணும். பாஸ்தா நல்லா இதை இனி வடிகட்டி நம்ம எடுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா நீட்டாக கழுவி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். ஒரு பச்சை மிளகும் நல்லா நீட்டாக கழுவி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். 3 வெள்ளை பூண்டை நல்லா தொலி உரித்து எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். ஒரு கேப்சிகமில் பாதியை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் லைட்டாக ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெள்ளை பூண்டை போடணும். நல்லா கிளறணும். 2 எக்கு உடச்சி ஊற்றணும். எக்கு உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடணும். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி விடணும். சின்ன சின்னதாக கட் பண்ண கேப்சிகோவை போட்டு கிளறணும். டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஊற்றணும். சில்லி சாஸ் லைட்டாக ஊற்றணும். மிளகாய் பொடி லைட்டாக போடணும். கரம் மசாலா பொடி லைட்டாக போடணும். போட்டு நல்லா கிளறணும். வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவை போட்டு கிளறணும். தேவையான அளவு உப்பு போட்டு கிளறணும். நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். ஆனால் இன்னும் லைட்டாக தேவையான அளவு போட்டு கிளறணும். சுவையான பாஸ்தா ரெடி. இதை இனி நம்ம இறக்கி வச்சு சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.